2, 11, 20, 29ல பிறக்கிறவங்களுக்கு தொழில்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் இருக்குது. நீர் சம்மந்தப்பட்டது. பொதுவாகவே நீர் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வரும். அதே மாதிரி மில்க்கு, டைரி ப்ராடக்ட்ஸ் வரும். உணவுப் பொருட்கள் எல்லாமே வரும். உணவுப் பொருட்கள் உற்பத்தி வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், டையிங் ஃபேக்ட்ரிஸு இந்த மாதிரி உள்ளது. ஸோ இந்த மாதிரி கற்பனை தொழில், அதாவது கற்பனை சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, பெண்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் சம்மந்தப்பட்டது, தாய்மை அடைந்தவர்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் வியாபாரம், இதெல்லாம் இவங்களுக்கு இயல்புலேயே நல்லா ஒத்து வரும். இதில் ஈடுபடும் போதோ வெற்றி கிடைக்கும். அப்போ இவங்க ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கும் போதோ அல்லது ஒரு ப்ரமோட் பண்ணும்போதோ யூஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சந்திரன்னாலே சந்திரனில் ரொம்ப முக்கியமான ஒரு பூரண சந்திரன்னு சொல்கிறத விட 3ஆம் பிறை சந்திரன் தான் வளர்பிறை சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே தொழில்ங்கிறது வளரக்கூடிய சூழல் இருக்கணுங்கிறதுக்காக வளர்பிறை சந்திரனை நீங்கள் எப்படி டினோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரவுண்டு படம் போட்டு ஒரு பிறை வடிவத்தை போட்டுடணும். இந்த பிறை வடிவத்தை வெள்ளியில் அணிகிறது ரொம்ப சிறப்பு. என்கிரேவிங் மாதிரி ஒரு பிளேட் மாதிரி பண்ணி அதில் என்கிரேவிங் பண்ணணும். ஓப்பனில் பண்ணவே கூடாது. ஓப்பனில் கட் பண்ணி போடுவாங்க, அது மாதிரி போடக்கூடாது. வழக்காடு மன்றத்தில் வார்த்தை பிரயோகங்களை பண்ணி ஜெயிக்கிறவங்களும் அந்த வக்கீல் தொழில் செய்கிறவங்களுக்கும் இது ரொம்ப நல்ல பலன்களை இது கொடுக்கும்.